அனைவருக்கும் வணக்கம். 14ஆம் தேதி ஜனவரி மாதம் பொங்கல் அன்று மலேசிய முன்னேற்ற கட்சி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவு என்னன்னு சொன்னால், வரக்கூடிய பிப்ரவரி 14ஆம் தேதி பார்லிமெண்ட் கூடுது. அன்று நம்மளுடைய மன்னர் யாங் டி பெர்த்துவான் அகோங் பார்லிமெண்ட்டில் அவர் ஸ்பீச் கொடுப்பாரு. ஆக மன்னர் அவருடைய ஸ்பீச் கொடுக்கும் பொழுது வரக்கூடிய 13வது மலேசிய திட்டத்தில் ஓரங்கட்டப்பட்ட மலேசிய இந்தியர்கள் சார்பில் மன்னர் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து இந்தியர்களையும் இந்த 13வது மலேசியா திட்டத்தில் சேர்த்துக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு மனு அனுப்புகிறதா நம்ம முடிவு எடுத்திருந்தோம். ஆக இன்றைக்கி காலையிலே 11 மணிக்கு அரண்மனைக்கு நம்ம இந்த கடிதத்தை நம்ம மன்னருடைய செக்ரட்டரிக்கிட்ட, ப்ரைவேட் செக்ரட்டரிக்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு 6 பேஜ் லெட்டரு. இந்த லெட்டரில் மலேசிய இந்தியர்களுடைய அவல நிலையை பற்றி நம்ம மன்னர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். அதே வேளையில் 68 வருஷமாக நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்திலேருந்து விடுபட்டு நம்ம ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு இந்த விளக்கம்லாம் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் கூட நம்மளுடைய பொதுச் செயலாளர் திரு பாலமுரளி வந்திருக்கிறாரு, அப்புறம் உதவி தலைவர் டாக்டர் குமரன் வந்திருக்கிறாரு, அப்புறம் பொருளாளர் மணிமாறன் வந்திருக்கிறாரு. ஆக நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? ஓகே, நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி YB சொல்லியிருந்த மாதிரி நம்ம ரஞ்சாங்கான் மலேசியா கத்திகா பிளாஸில் நம்ம ஒரு வருஷத்துக்கு 5 பில்லியன், அதேமாரி 5 வருஷத்துக்கு அந்த ரஞ்சாங்கான் மலேசியா 5 வருஷம் வரும். அந்த 5 வருஷத்தில் 25 பில்லியன் நம்ம கேட்டிருக்கோம் மக்களுக்கு, அதாவது இந்தியர்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 1% தான் அந்த ஓவரால் பட்ஜெட்டில் மலேசியன் பட்ஜெட்டில் அது 1% தான். ஸோ தாராளமாக அவங்க கொடுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம கேட்குறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்குறோம். இது எந்த ஒரு அரசியலும் இது வரைக்கும் இதை பற்றி அவங்க பேசினதில்லை. YB தான் வாட்டி இந்த மலேசியா நாட்டில் இத்தனை வருஷம் சென்று YB இந்த விஷயத்தை YB கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறதுக்கு, நம்ம என்டர்பிரனர்ஷிப் மற்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஸோ மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரே விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டு மலேசிய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியாக மலேசிய முன்னேற்ற கட்சி இந்த ஒரு கோரிக்கையை அரசாங்கத்தில் வச்சிருக்கிறோம். 25 பில்லியன் வரக்கூடிய RMK 13ல் இந்திய சமூகத்திற்காக இந்த நாட்டில் 68 வருஷமாக மறுடேக்கா சுதந்திரத்தோட கணக்கு பார்க்கும்போது இந்த நாட்டில் இந்திய சமூகத்தினுடைய பங்களிப்பும் அவங்களுடைய செக்ரிஃபிகேஷன் எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த 25 பில்லியன் வருஷத்துக்கு 5 பில்லியன் என்ற அடிப்படையில் அரசாங்கத்திட்ட இந்திய சமூகத்தினுடைய சேவைக்காக கொடுக்கறதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஆகையினால ஒட்டுமொத்த RMK பட்ஜெட்டில் ஒரே ஒரு பர்சனை நம்ம இந்திய சமூகத்திற்கு இதை கூட இந்த அரசாங்கம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. இதை மக்கள் தான் முடிவு பண்ணணும், மக்கள் தான் தீர்வு கொடுக்கணும். ஆகையினால மலேசிய மக்களுக்கு மலேசிய முன்னேற்ற கட்சி சார்பாக ஒரு பெரிய வேண்டுகோள் என்னன்னா, இந்த RMK 13ல் இந்த பட்ஜெட்டை நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய குரலாக மட்டும் இல்லாமல் எல்லாருடைய குரலாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த வேலையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். MAP இன்ட்ராப் எடுக்கிற இந்த முயற்சிக்கு 25 பில்லியன் ஒரு நியாயமான தொகை தான். ஏன்னாக்கா மொத்த திட்டத்தில் அதில் 1% தான். 1 பில்லியனில் 1000 மில்லியன் இருக்குது. அப்படின்னா 25 பில்லியன் நம்மளுடைய கோரிக்கை. இந்த தொகை அரசியலுக்காக நம்ம கேட்கல. ஆனால் இந்த தொகை ஏழ்மையில் இருக்கிற, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிற இந்த சமுதாயத்தை அவங்கள பொருளாதார ரீதியில் முன்னேற்றணுன்றதுக்காக இந்த தொகையை நம்ம கேட்குறோம். சில தரப்புகள் நம்ம ஒற்றுமையாக இல்லை, அதனால தான் நமக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி திசை திருப்புறாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சமுதாயம் எல்லா ரீதியிலையும் முன்னேறணும்னு சொன்னால் நமக்கு ஒரு திட்டம் வேணும். அந்த திட்டத்துக்கு ஒரு பட்ஜெட் வேணும். அந்த பட்ஜெட்டை தான் நம்ம கேட்குறோம். ஆனால் இவங்க நம்ம ஒற்றுமையாக இல்லைன்னு சொல்லி நம்மளை திசை திருப்பிட்டு அவங்களோட காரியத்தை சாதிக்க பார்க்குறாங்க. அதனால் சமுதாயம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது சமுதாயத்தோட பிரச்சனை. சமுதாயம் தான் நாளைக்கு நல்லது கட்டுறது அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க, அரசியல் தலைவர்கள் கிடையாது. அதனால் நல்லா சிந்தித்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுங்க.